அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பெண் பாதுகாப்பு அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வந்திருக்குது. இந்த ஜாப் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கக்கூடிய வேலை வாய்ப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். நம்மளுடைய தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக பல்வேறு வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சோசியல் வெல்ஃபேர் சமூக நலத்துறை, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாதுகாப்பு அதிகாரி, ஒன் ஸ்டாப் சென்டரு, இந்த மாதிரி பல டைப்பாக வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி வந்துகிட்டு இருக்குது. இதில் மாவட்ட வாரியாக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இருக்குது. எந்த மாவட்டத்துக்கு எப்போ வருதுன்னே நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. இப்போ இந்த ஜாப் வந்துக்குது வந்து பார்த்திங்கன்னா பல பேர்த்துக்கு தெரியாது. எந்த சேனல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகம் சொல்லியிருக்க மாட்டாங்க. திடீர்னு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு முடிச்சிடும். அதனால் நம்ம இதோடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களுக்கு எப்போ நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்துடும். இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறத பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கட்டணமும் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷனுமே இல்லை. அதேமாதிரி நேர்காணல் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை செலக்ட் பண்ணுறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கல்வி தகுதி ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக 12th படிச்சிருந்தாவே போதுமானு சொல்லி கொடுத்துருக்காங்க. 12th வந்து டிகிரி படிச்சிங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலையே இந்த ஜாபுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா 27,804 ரூபா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா தவற விட்டுறாதீங்க. தவற விட்டிங்களா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஜாப் கிடைக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நமக்கு இன்னொரு சேனல் அதாவது வினோ ஜாப்ஸ்னு இருக்குது. அதையும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பயனடைங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுறோங்க. இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது நோட்டிஃபிகேஷன்லாம் பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் வெல்ஃபேர் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. பாதுகாப்பு அதிகாரிக்கு இந்த ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் தான். இன்னொரு ஜாப் இருக்குது, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு அப்ளிகேஷன் ஃபார்மு. அது நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிங்க. அடுத்து உங்களுடைய நேம் வந்து பிளாக் லெட்டரில் எழுதிங்க. அடுத்து உங்களுடைய ஹஸ்பண்ட் நேமாக ஃபாதர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. மார்க் ஷீட்டில் இருக்கிறது எழுதிடுவீங்க. ஏஜ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10/1/2025 இப்படி என்ன கம்ப்ளீட் ஆகிக்குது அதை வந்து பார்த்தீங்கன்னா எழுதிருங்க. நீங்கள் எந்த மாவட்டத்தில் வசிக்கிறீங்களோ அதே எழுதிருங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா இல்லையான்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எழுதிருங்க. அதே மாதிரி அட்ரஸ் பார்த்த கம்யூனிகேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரில் இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்து எழுதுருங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத எழுதிருங்க. அடுத்து இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. உங்களுடைய இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத எழுதுங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன படிச்சுக்கிறீங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. டிகிரியா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அனதர் ஏதாவது ஜாப்பா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஏதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரிலீஜன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. வட்டாட்சியர்கிட்ட சாதி சான்றிதழ் வாங்கியிருப்பீங்க. அதில் இருக்கிறத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து எழுதிக்கலாம். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கள். ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டுக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அது என்ன ஆகுது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்குங்க. எனி கிரிமினல் கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்னு சொல்லி கேட்குறாங்க. உங்கள் மேலே ஏதாவது போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் இந்த மாதிரி ஏதாவது இருக்குதா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அது என்ன ஆகுது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து கொடுத்துக்குங்க. அதே மாதிரி நீங்கள் ரிட்டையர்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட்டா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் மென்ஷன் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிறீங்களா என்ன வந்து கேட்குறாங்க. நீங்கள் என்னங்கிறது கொடுத்துங்க. அடுத்து மாற்றுத்திறனாளி இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்களா இன்கேஸ் அதாவது விதவை, கணவரால் கைவிடப்பட்டோர், இந்த மாதிரி ஏதாவது எக்ஸர்வீஸ்மெண்ட் இந்த மாதிரி ஏதாவது தான் சொல்லி கேட்குறாங்க. அது இருந்தால் டீட்டெயில்ஸ் கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர் யூ இன்வால்வ்டு என்ஜிஓ அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ஷன் ஏஜென்சின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏதாவது ஏஜென்சியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. நீங்கள் என்னங்கிறதுலாம் கொடுத்துங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃபேமிலி மெம்பர் யாராவது என்ஜிஓ அப்படின்னா அடாப்ஷன் ஏஜென்சியில் இருக்கிறாங்களான்னு கேட்குறாங்க. அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துங்க. இது எது கேட்குறாங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது முக்கியமாக இருக்கும், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அதே மாதிரி என்க்ளோசர் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ண சொல்லி கொடுத்துருவாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு, ரிட்டையர் கவர்மெண்ட் சர்வெண்ட்னா அதுக்கு அட்டாச்மெண்ட் பண்ண சொல்லி கொடுத்துருவாங்க. ரிட்டையர் சர்வீஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோடு நீங்கள் வச்சு அனுப்பணும். இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு, நான் கொடுத்துக்கிற தகவலாம் கரெக்டுன்னு சொல்லி கீழே சைன் பண்ணிடுங்க. அடுத்து டேட்டு பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டுருங்க. இது வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம்.
நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேகன்சி இருக்குது. சம்பளம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 27,804 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் ஒர்க்கு, சோசியாலஜி அப்படின்னா சைல்டு டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சைல்டு டிபார்ட்மெண்ட்டு, ஹியூமன் ரைட்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பிசிக்காலஜி இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலலாம் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் சோசியல் ஒர்க்கில் கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கவர்மெண்ட்டாக நான் கவர்மெண்ட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்டேஷன், மானிட்டரிங் அண்டு சூப்பர்வைசன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உமன் அண்ட் சைல்டு டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி பர்சனல் இன்டர்வியூ மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி டெம்பரரி போஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் 42 வயசுக்கு உள்ளக்கிறீங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து சோசியல் ஒர்க்கர் வந்து பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட்டு. இதுக்கு 18,536 ரூபா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சம்பளம். இது கிராஜுவேட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஏ சோசியல் ஒர்க்கு அப்படின்னா சோசியாலஜி இந்த மாதிரி படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறதாங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜில் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் பர்சனல் இன்டர்வியூ மூலிமா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை செலெக்ஷன் பண்ணுறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏஜ் பொறுத்த வரைக்கும் 42 வயசுக்கு உள்ளக்கிறீங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் பார்த்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா 4 வேகன்சிக்கு பார்த்துறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ரீச் ஒர்க்கர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. 10,592 ரூபா சம்பளம் மாதம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், நல்ல கம்யூனிகேஷன் இருந்தால் போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ தான் வைக்கிறாங்க. எல்லாமே டெம்பரரி ஜாப் தான். 42 வயசுக்கு உள்ளக்கிறீங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அவுட்ரீச் ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் தனியாக இருக்குது, அது நம்ம பார்க்கலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிட்டாங்க அவுட்ரீச் ஒர்க்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார்மேட்னு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைல்டு வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க மயிலாடுதுறை மாவட்டத்தில். ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எழுதுருங்க. அடுத்து உங்களுடைய ஃபாதர் நேம், ஹஸ்பண்ட் நேம் எழுதுருங்க. டேட் ஆஃப் பர்த் மார்க் ஷீட்டில் இருக்கிறது போட்டுறீங்க. வயசு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2025 என்ன கம்ப்ளீட் ஆகிருக்குது போட்டுருங்க. கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, அது எழுதுருங்க. ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ரைட்டில் ஒட்ட சொல்கிறாங்க, ஒட்டிருங்க. உங்களுடைய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து எழுதுருங்க. கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் எழுதுருங்க. அடுத்து இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, அதே எழுதுருங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன படிச்சுக்கிறீங்களோ 12th என்ன படிச்சுக்கிறீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. ஏதாவது வேறு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் எழுதுருங்க. அடுத்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை கேட்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க, உங்களுடைய போஸ்டிங் என்ன, எப்போ ஜாயின் பண்ணி எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீவ் ஆனீங்க, எவ்வளோ இயராக மந்த்தாக எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் போட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான தகவல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே சைன் பண்ணிடுங்க. சைன் பண்ணி கேட்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட் நீங்கள் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸுக்கு அனுப்புகிற மாதிரி. முகவரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த அட்ரஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பிடுங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாக நம்மளுடைய சேனலை தான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்மளுடைய சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேட் பண்ணோம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.